தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தளபதிக்கு வேட்டு வைக்கும் காங்கிரஸ் எம்பி. தளபதிக்கு வேட்டு வைக்கும் காங்கிரஸ் எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணி கட்சிகள் அடித்துக் கொள்ள ஆரம்பித்துள்ளன. ஆம், தளபதிக்கு வேட்டு வைக்கிறார் ஒரு காங்கிரஸ் எம்பி. தளபதி என்று நினைத்தால் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அல்ல. மதுரை வடக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர், திமுக மாவட்ட செயலாளர் தளபதி. அந்த தளபதிக்கு தான் வேட்டு வைக்கிறார் காங்கிரஸ் எம்பி. மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளார் விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். அவர் இன்று எக்ஸலத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். அதிகார திமிருடன் கூட்டணி கட்சிகள் நடந்து கொண்டால் தோழமை கட்சிகள் அமைதி காக்கும் காலம் போய்விட்டது. அதாவது, அதிகார திமிருடன் கூட்டணி கட்சிகள் நடந்து கொண்டால் அமைதி காக்கும் காலம், கூட்டணி கட்சிகள் அமைதி காக்கும் காலம் போய்விட்டது என்று அவர் பதிவு செய்துள்ளார். மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிடுவார். வடக்கு தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குமாறு மல்லிகார்ஜுன் கார்கேயை சந்தித்து பேச உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை வடக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கியுள்ளார். மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவருடைய ஆதரவாளர் ஒருவருக்கு அந்த தொகுதியை வாங்கி கொடுக்க முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே தளபதிக்கு சீட்டு கிடைக்குமா திமுக கட்சியில் என்ற ஒரு கேள்விக்குறிய உள்ளது. என்னென்று சொன்னால், தளபதி மீது திமுக அதிருப்தியில் உள்ளது. அடுத்ததாக வடக்கு தொகுதியில் தளபதி மீது பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளனர். ஆகவே திமுக இந்த முறை தளபதிக்கு சீட்டு கொடுக்க கூடாது, வேறு யாராவுக்கு தான் சீட்டு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளது. தற்பொழுது திமுகவுக்கே சீட்டு கொடுக்க கூடாது, வடக்கு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர் போர்க்கொடியை தூக்கியுள்ளார்.